வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார், அதுக்கப்புறம் நம்ம மிர்னாலினி நடித்து தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கிற ரோமியோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இப்போது தான் சொந்த ஊரான தென்காசிக்கு ரிட்டர்ன் வராரு படத்தோட ஹீரோ. ஸோ அவர் தன்னோட லைஃப்பில் இத்தனை வருஷமாக லவ்வே இல்லையே, தனக்கு 35 வயசாகிடுச்சு, நம்மளோட லைஃப்பில் லவ்வுங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ கண்டிப்பாக கல்யாணம்னு ஒன்று பண்ணால் கண்டிப்பாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மிர்னாலினி ரவி பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னையில் இது வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட வாய்ப்புக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க பட வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த கல்யாணத்தினால விஜய் ஆண்டனி என்ன நினைக்கிறாருன்னா, அப்பாடா நம்ம வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்க மிர்னாலினி ரவி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த கல்யாணம் கிரியேட் பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையுமே புரட்டி போடுற மாதிரி சென்னைக்கு இவங்க போனதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவர் என்னெல்லாம் ட்ரை பண்ணார், அது எப்படியெல்லாம் ரிவர்ஸ் ஆச்சு, அவருக்கே ஆப்பிடிக்கிற மாதிரி அமைஞ்சுது. இவங்க அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, கடைசியில் சேர்ந்தாங்களா சேரலையா, என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த ரோமியோ படத்தோட ஒரு கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இத்தனை படங்களாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா, விஜய் ஆண்டனினா அவர் இப்படி தான், இந்த படம் அவர் படம்னா அது இப்படி தாங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா, அந்த இமேஜை டோட்டலாக பிரேக் பண்ணி இதில் வேறு ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லவ்வுக்காக ஏங்குற ஒரு 35 வயசான லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான பட் லவ்வில் பெருசாக ஒன்றுமே தன்னோட வாழ்க்கையில் இல்லையேன்னு சொல்லிட்டு லவ்வுக்காக ஏங்குற, அதுக்காக என்ன வேணாலும் பண்ண துணிகிற ஒரு ஆளாக பண்ணியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் இப்படி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ அது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. சில எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவார். அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. பட் இவர் ஒவ்வொன்றா பண்ணுறது, அந்த அப்பாவியான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, அது அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அவர் மேலே என்னடா இப்படியெல்லாம் ஒருத்தர் 2024 இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் அதே மாதிரி இதில் பிச்சைக்காரன் படத்தில் கிளைமேக்ஸில் அந்த கேரவன்லேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்குது, கார்லேருந்து இறங்கி வரும்போது அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்தில் இன்னும் அவரோட ஆக்டிங்கில் இன்னொரு ஸ்டெப் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தெரியுது இந்த படம் பார்க்குறப்போ. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மிர்னாலினி ரவி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த படத்தில் ஸ்கோப் ரொம்ப பெருசு, ஹீரோவுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு இருக்குது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. மித்த படம் மாதிரி இல்லாமல் இதில் பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸு, பெரிய ஸ்கோப்பு. ஸோ அதை ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹோல்டு பண்ணணும் அந்த சீனை. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நிறைய எமோஷனல் சீன்ஸு, குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு குத்தாட்டம் போடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல சீன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இவங்க மிர்னாலினி ரவியும் அவ்வளோ சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இது ரெண்டும் சேர்ந்து தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ், மித்தவங்களாம் பெரிய ஸ்கோப் இல்லை. பட் இவங்க ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இந்த படம் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு பேருமே அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் படம் பார்க்குறதுக்கே நமக்கு நல்லா இருந்தது. பொதுவாக ஒரு படத்தில் ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியாமல் இருந்துட்டு, ஸோ அந்த விஷயம் இப்போ தெரியுமா, அப்போ தெரியுமா, எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவங்க எப்படி தெரியப்படுத்த போகிறாங்க, அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ளே இருக்கு இல்லையா. ஸோ அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது காவலன் படத்தில் ஃபோன் கால் இருக்கு இல்லையா, ஸோ தளபதியும் அங்கே தான் இருப்பார், அசினும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த ஃபோன் கான்வர்சேஷன் அவருக்கு தெரியாது. பட் அது எப்போ தெரியும், எப்படி தெரியுமோ, அது எப்படி தளபதி ரியாக்ட் பண்ணுவார் தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சில இடங்கள்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஒரு ப்ளே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கூட கனெக்டடாக ஓகே இது தெரிஞ்சால் எப்படி அதை ரிவீல் பண்ண போகிறாங்க, அது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பொதுவாக இந்த மாதிரி ரொமான்டிக் காமெடி ஜான்ரா அப்படின்னாலே ஸோ அந்த படத்துக்கு மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவையானது
நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த எமோஷனல் சீன்ஸு அண்ட் சில காமெடி சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது ரெண்டு தான் இந்த ரொமான்டிக் காமெடி படங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்புராஜ் எப்படி படம் எடுக்கிறதே ஒரு படமாக பண்ணியிருந்தார். ஸோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு அவங்க படம் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதையே வந்து படமாக்கியிருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டரும் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறதே வந்து இந்த படம் எடுக்கிறதே வந்து பல சீன்ஸ் வந்து படமாக வந்து பண்ணுறது மாதிரி கதையிலே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. அதை நம்ம லேட்டராக வந்து நெகட்டிவ்ஸில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ரன் டைமும் பார்த்தீங்கன்னா பயங்கர கிறிஸ்பாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. 2:25 அவ்வளோதான், 2 hours 25 minutes தான் இந்த படமே. ஸோ அது கிறிஸ்பாக இருந்தது. பெருசாக ரொம்ப பெரிய படமாக இருந்தால் அது கொஞ்சம் போராக இருக்கும். பட் இது வந்து கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. விஜயாண்டி சார் தான் எடிட்டர்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரன் டைம் பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தினால வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும். யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மேரீடான கப்புள்ஸாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜ் ஆனவங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஃபேமிலிக்காக மேரேஜ்க்காக தன்னோட லைஃபு தன்னோட ட்ரீமையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண லேடிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த படம் வந்து பயங்கரமாக வந்து ரிலேட் ஆகும், பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி இந்த படம் பார்க்குறப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோமியோ படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இது கதையாக ரொம்ப புதுசான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மௌனராகமாக இருக்கட்டும், ராஜாராணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போது கடைசியாக நம்ம பார்த்த கட்டா குஸ்தி படமாக இருக்கட்டும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி படங்களில் வர ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் வந்து 2 பேரும் ட்ரை பண்ணாங்கங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது கதையாக புதுசாக ஒன்றும் கிடையாது. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனையாக, ஏன்னா இந்த படம் பார்க்குறப்போ இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில படங்கள் வந்து மைண்டுக்கு வந்துட்டு போகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா இவர் விஜயாண்டி சாரே வந்து நடித்த ஒரு படத்தோட கிளைமேக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸாகவும் வந்து இருக்கும். ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த படத்தோட பேர் கூட நான் சொல்லலை, அதே கிளைமேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இருக்கும். அண்ட் அந்த ஃபோன் கான்வர்சேஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா காவலன் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் ஓமை கடவுளை படத்தில் அந்த கிளைமேக்ஸில் இந்த கோர்ட் ரூம் சீன், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மைண்டுக்கு வந்துட்டு போகும். இது அங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்லன்ட்டு அந்த ஒரு விஷயம் படம் பார்க்குறப்போ கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுது. அண்ட் அடுத்து இந்த படத்தில் வந்து அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் போர்ஷன் வந்து சில சீன்ஸ் இருக்குது. அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அங்கங்கே சில சீன்ஸாக வந்து வரும். ஸோ அந்த பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அது உண்மைதான், அது 100% உண்மைதான். ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கொடுத்தது. ஆனால் அதோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் படத்தில் அங்கங்கே வரும். சில டைலாக்லாம் சூப்பராகவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்தது. பட் அதே சமயம் மெயின் பிளாட்டே வந்து ஹீரோயினுக்கான ஒரு போர்ஷன் தான். ஸோ அதில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் இழுத்துட்டாங்க. அது அவ்வளோ நேரம் பண்ணியிருக்க தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதனால இடையில கொஞ்சம் அங்கங்கே செகண்ட் ஹாஃபில் வந்து லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி படத்தோட டியூரேஷன் பயங்கர கிறிஸ்பாக தான் இருக்குது. பட் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதுவும் இன்னும் பயங்கர இம்பேக்டை வந்து கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனையாக பட்டது படம் பார்க்குறப்போ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடிக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்தது. பட் அதை வந்து பயங்கர கம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி எமோஷ்னல் அந்த ஒரு விஷயம் தான் வந்து எடுத்துருக்கிறாங்க. பட் அதில் காமெடி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையா ஸ்கோப் இருந்தும் அதை கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. இன்ட்ரவெல்லாம் பயங்கர பேங்கராக இருந்தது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய இடங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருந்தது. பட் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க குறைச்சி யூஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனா இன்னும் பயங்கர தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக பயங்கரமாக வந்து க்ரௌடோடு பார்க்குறப்போ பயங்கர பிளாஸ்ட்டாக இருந்திருக்க வேண்டிய ஸ்கோப் இருந்தும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு படம் பார்க்குறப்போ தோணுச்சு. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி ஜான்ரா படங்கள் அப்படின்னாலே இந்த ரொமான்டிக் காமெடி ஜான்ராவுக்கு ஆல்ரெடி வந்து எப்போவுமே அது கரெக்டாக பண்ணால் பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடைசியாக நம்ம பிரேமுலு படம் கூட பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜான்ராவை எந்த அளவுக்கு பயங்கர ரிலேட்டபிளாக க்ளோஸ் டு ரியாலிட்டியாக கொண்டு போகிறோமோ ஸோ அப்போ தான் ஆடியன்ஸ் கூட வந்து பயங்கர கனெக்டாக வந்து ஆகும். ஸோ அதுதான் இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகும். ஸோ அப்படி
இப்படி போயிட்டு இருக்கிற படத்தில் சில இடங்களில் தேவையே இல்லாமல் சில டைலாகு தேவையே இல்லாத சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு விடிவி கணேஷ் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கார்த்திக் ஜெஸி லவ் நான் தான் சேர்த்து வச்சேன் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. அது பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஓகே இது சினிமா தான் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் அவேவாக கொண்டு போகுது. அதே மாதிரி ஹீரோவை பார்த்து நீ என்ன விஜய் ஆண்டனியா ஒரு பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்குங்கிற டைலாக்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி டைலாக்லாம் தேவையே இல்லை. ஸோ இதான் நண்பா எனக்கு இந்த ரோமியோ படத்தில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தத்தில் இந்த ரோமியோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரோமியோ படம் வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோட போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் வந்து போகலாம். ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து டெஃபினட்டாக பிடிக்கும். அதுக்கான எல்லா எமோஷன்ஸும் இந்த படத்தில் வந்து இருக்குது. காமெடி இருக்குது அண்டு நல்ல என்ன சொல்கிறது ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அண்டு ஒரு என்டர்டெய்னர் தானே. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து தேட்டருக்கு போவீங்க? ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே கலகலன்ட்டு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும். அதில் சில எமோஷனல் கனெக்ட்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு இந்த படம் டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி நெகட்டிவ்ஸில் சொன்ன மாதிரி சில பல குறைகள் இருந்தாலும் இந்த படம் டெஃபினட்டாக தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த ரோமியோ.